நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் தேவை? ஒரு அலசல். லஞ்சம், ஊழல், வேலையில்லா திண்டாட்டம், மக்களின் வாழ்வாதார போராட்டம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க ஒரு நேர்மையான தலைவன் வரமாட்டானா என கால் நூற்றாண்டு காலம் ஏங்கி தவித்து வந்தார்கள். அவர்களுடைய எண்ணம் பல ஆண்டு காலமாகவே கனவாகவே இருந்து வந்தது. அந்த கனவை நனவாக்க தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றி எழுத இதோ மக்களின் தலைவனாக ரஜினிகாந்த் தனது அரசியல் வருகையை உறுதி செய்திருக்கிறார். அதிகார வர்க்கங்களின் அகோர பசிக்கு பலியாகி கொண்டிருக்கும் இந்த தமிழ் சமூகத்தை மீட்டெடுக்க வந்த நவீன குருசேத்திர களத்தின் நாயகன்தான் ரஜினிகாந்த். லஞ்சம், ஊழல், கட்ட பஞ்சாயத்து, சாதி, மத, இன மோதல்கள், கொலை, கொள்ளை, அதிகார துஷ்பிரயோகம், வாரிசு அரசியல், அரசியல் கொள்ளை, ஏழை நடுத்தர மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத அரசியல் சதுரங்கங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரேயடியாக முடிவு கட்ட கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட மனிதர்தான் ரஜினிகாந்த். 2021 தேர்தல் என்னும் ஜனநாயக போரில் மக்களுக்காக மக்களுடன் மக்களாக களத்தில் ரஜினிகாந்த் என்னும் ஆக சிறந்த தலைவன் வந்து நிற்கப் போகிறார். இத்தகைய ஒரு வாய்ப்பு, இந்த தருணத்தை தவறவிட்டோமேயானால் மீண்டும் நமக்கு அது திரும்ப கிடைக்காது. அவருக்கு இனிமேல்தான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று இல்லை. அவருடைய பல தலைமுறைகளுக்கும் சேர்த்து அவர் சம்பாதித்து விட்டார். அவருக்கு புகழ் வேண்டுமா? உலகில் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய உச்சபட்ச புகழையும் அவர் பார்த்து விட்டார். அதிகாரத்தில் இருந்தவர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் அவரை தங்களுக்கு இணையாகவே மதித்து வந்தனர், மதித்து வருகிறார்கள். இன்று அந்த மரியாதை அவர்களிடம் ஒருவிதமான பயமாக உருவெடுத்துள்ளது. கொரோனா என்னும் கொடிய நோய் தொற்று பரவி வரும் இன்றைய சூழ்நிலையில் அரசியலில் ஈடுபட்டு மக்களை சந்திப்பதால் தனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் தமிழக மக்களுக்காக என் உயிரே போனால் கூட மகிழ்ச்சிதான் என்கிறார். உலகில் எந்த ஒரு தலைவராவது இப்படி கூறுவாரா? அவர் அரசியலுக்கு வருவது அவருக்காக அல்ல, நமக்காக என்பதை அரசியல் கட்சி அறிவிப்பின் போது பெரும்பாலான தமிழக மக்கள் புரிந்து கொண்டு அவர் பின்னால் அணிதிரண்டு நிற்பார்கள். மாற்றம் வேண்டும், அரசியல் மாற்றம் வேண்டும் என சொல்லும் மக்கள் அந்த மாற்றத்திற்கு தயாராக வேண்டும். அதுதான் அவர் என்னுடைய வெற்றி மக்களின் வெற்றி, தோல்வி மக்களின் தோல்வி என்கிறார். நிச்சயமாக அரசியல் மாற்றத்தையும் ஆட்சி மாற்றத்தையும் மக்களுக்கு ஏற்படுத்தி அவரால் கொடுக்க முடியும், கொடுப்பார். நாமும் அவருடன் இணைந்து அரசியல் மாற்றத்திற்காக களமிறங்குவோம். ரஜினிகாந்த் அவர்கள் காலத்தின் கட்டாயம். அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை. நன்றி, வணக்கம்.